2017 ரிலீஸ் ஆன ஸ்ட்ராங்கர் அப்படின்ற ஒரு உண்மை சம்பவத்தை மையமா எடுத்த ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த உலகமே மாயஜாலமான உலகம். எந்த நேரத்துல யாருக்கு என்ன விஷயங்கள் நடக்கும்ன்றது தெரியாது. அதே மாதிரி இங்க நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்க ஹீரோக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது. அதனால அவரோட 2 காலையும் இழந்துடுறாரு. அவர் கால் போன பிறகு அவரோட வாழ்க்கை எப்படி போனது, அவருக்கு யாரு உதவி பண்றாங்க, அதுல இருந்து அவர் எப்படி வெளியே வந்தாரு, அவரோட புது வாழ்க்கை எப்படி தொடங்கினாருன்றத ரொம்ப யதார்த்தமா இந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. எமோஷனல் மூவிலாம் பார்க்க மாட்டேன், போரிங்கா இருக்கும், இல்ல அழுகையா வரும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த படம் உங்களை ஃபைனல்ல ஒரு பாசிட்டிவான குட் ஃபீலிங்க கொடுக்கும். சோ இப்போ உங்க கதைக்குள்ள போனா நீங்க பார்த்துருக்குது வாய்ஸ் மோடி ஷார்ட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு குப்பை தொட்டியில நிறைய குப்பைகளை தூக்கி போடுறாரு நம்ம படத்தோட ஹீரோ. இவர் இங்க இருக்கிற சிக்கன் கடையில தான் வேலை பாக்குறாரு. சோ அவர் அவசர அவசரமா உள்ள போகும்போது சிக்கனை நிறைய வேக வச்சிருப்பாரு, அதிகமா வெந்து போயிருக்கும். அதனால உங்க மேனேஜர் வந்துருவாங்க. வேஸ்ட் பண்ணிட்டேடா அப்படின்னும் போது என்ன மன்னிச்சிருங்க, நீங்க குப்பை போட சொன்னீங்க, அந்த குப்பை போட்டு வரதுக்குள்ள பார்த்தா சிக்கன் ரொம்ப வெந்து போயிடுச்சு. என்னமோ சரி, இதை நீ தான் இப்ப கிளீன் பண்ணணும், இன்னைக்கு நைட் இங்க தான் இருக்கணும்ன்றத உங்க மேனேஜர் சொல்றாங்க. இல்ல சரி, எனக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, கண்டிப்பா நாங்க போய் ஆகணுமே சார் அப்படின்னும் போது அங்க ஒர்க் பண்றவங்களும் இங்க எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு பார்ட்டிக்கு போறியா, அங்கதான் இல்ல, இன்னைக்கு ஃபுல்லா நீ தான் அதை கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு லேடியும் சொல்றாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, என்னால அவாய்ட் பண்ண முடியாதுன்னும் போது அந்த பார்ட்டியும் உனக்கு இன்னைக்கு நேரம் நல்லா இருக்கு, போய் தொலை, நானே இதை கிளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்லுவாங்க. ரொம்ப தேங்க்யூ, கண்டிப்பா அடுத்த வாட்டி இந்த தப்ப நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஜாலியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறதுக்காக ஒரு பாருக்கு போறாரு. அங்க ஒரு மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த மேட்சை பார்த்துட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல ஹீரோட அம்மாவும் சேர்ந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. அம்மா அதிகமா குடிச்சு மட்டை ஏறாதமான போது டே போட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டே குடிச்சிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் மேட்ச் எப்படி போயிட்டு இருக்குன்னு பேசிட்டே இருக்கும் போது இந்த வாட்டி சொதப்புறானுங்கடா, நம்மள மட்டும் கிரவுண்ட்ல விட்டானுங்கன்னா பூந்து விளையாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாசிட்டிவா பேசிட்டே இருக்கும் போது ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ட்ரி கொடுக்குறாங்க. அவனை பார்த்துட்டு ஹீரோ இப்படி சைலண்டா இருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட் மச்சான் ஆல்ரெடி உன்னை பிரேக்கப் பண்ணிட்டா, திரும்ப போய் பல்ப் வாங்காத, ஓரமா எங்கே இல்லை அப்படின்னு நான் அவகிட்ட பேசதான்டா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறாரு. இவன்டா திருந்தவே மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது ஹீரோ போறாரு. நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணினே பாத்தியான்னு சொல்லி ஹீரோ கேட்கிறாரு. ஹீரோ நீ பாத்திருப்பாங்க, பட் அவாய்ட் பண்றதுக்காக அவங்க எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்கும். சரி இங்க என்ன பண்றேன்னும் போது அவங்க கிட்ட ஒரு ஜார் இருக்கும், அதுல நிறைய போட்டோஸ் இருக்கும், எனக்கு காசெல்லாம் கலெக்ட் பண்றாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கேன் போது நான் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணேன், அவங்க நிறைய பேஷண்ட்க்கு பணம் தேவைப்படுது, அதுக்காக நான் இங்க இருக்கிற மேரத்தான்ல ஓட போறேன், அந்த காசு மூலியமா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன் போது வாவ் சூப்பர், இதுக்கு நான் உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுமே, நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒண்ணும் பண்ண வேணாடா சும்மா இருந்தா போது ஹீரோ அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேரத்தான்ல ஓட போறாங்க, அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க, அவங்க ஒரு நல்ல விஷயத்த பண்ண போறாங்கன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்லும் போது எல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க. பேசினதான் போதும் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோனே அவங்க அக்கா கூட கிளம்பும் போது அவங்க அக்காவும் திரும்ப அந்த சிக்கன் பையன் பின்னாடி ஃபாலோ பண்றான், இந்த வாட்டி அக்செப்ட் பண்ணவே பண்ணாது அப்படின்னு அவங்க அக்கா சொல்லும் போது நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு கார்ல ஏறுவாங்க. ஹீரோ வேகமா ஓடி வருவாரு. கண்டிப்பா இந்த வாட்டி உன்னை சியர் அப் பண்ண நான் அந்த ஸ்பாட்டுக்கு வரேன் அப்படின்னும் போது நீயா வந்துட்டாலும் சரி நான் போறேன் அப்படின்னு போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி நான் ப்ராமிஸ் பிரேக் பண்ண மாட்டேன், கண்டிப்பா நான் வரேன், அங்க வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லும் போது அவங்க கார் டிரைவ் பண்ணிட்டு அங்க வந்து போயிடறாங்க. இப்ப அடுத்த நாள் ஹீரோ ஸ்கெட்ச்ல அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பேர்லாம் எழுதி அவங்க சியர் அப் பண்றதுக்கான ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க அம்மாவும் டே ஸ்க்ரூ டிரைவர்ல எடுத்துக்கூடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அம்மா நல்ல ஒரு வேலை பண்ண மாட்டியா, நான் எனக்கு முக்கியமான ஒரு இடத்துக்கு போறேன், சோ சீக்கிரமா கிளம்பணும் போது டே பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு சாப்பிட்டு போடா, அதெல்லாம் வேணாம் நான் பாத்துக்கிறேன் போது திரும்ப அந்த பொண்ணு பின்னாடி போறியா, பல்பு தான் வாங்க போற அப்படின்றத அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல 27,000க்கும் மேற்பட்ட பேர் ஒலிம்பியால ஓடுறதுக்காக கும்பலா வருவாங்க. அங்க நிறைய பேர் ஓடிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஃபேமிலி எல்லாமே சியர் அப் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஒரு பக்கம் நின்னுட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சியர் அப் பண்றதுக்கான போஸ்டர் எல்லாம் காமிச்சிட்டு இருப்பாரு. அப்போ அவருக்கு ஆப்போசிட்ல கண்ணாடி போட்டு தொப்பி போட்ட ஒரு ஆள் இடிச்சிட்டு போவாரு. அவரை பார்த்தோன்னே ஹீரோ கொஞ்சம் வினோதமா தெரியும். அந்த ஆளை பார்த்துட்டே இருக்கும் போது இப்ப அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஓடி வருவாங்க, ஷீரோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஹீரோனிக்கு அவங்க பாய் ஃப்ரெண்ட் நிக்கிறதே தெரியாது. அவங்க ஓடி வரும்போது இப்போ பாம் பிளாஸ்ட் ஆகுற சத்தம் கேக்குது 2 வாட்டி. ஹீரோனிக்கு ஒண்ணும் புரியல. அந்த மேரத்தான் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. உடனே அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்றாங்க. அவங்க அக்காவும் நீ ஓகே தானே, உனக்கு ஒண்ணும் இல்ல, நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், சரி ஓகேக்கா நான் இங்க வெயிட் பண்றேன், நான் வந்து பிக்கப் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப ஹீரோனி நியூஸ பாக்குறாங்க. அதுல அந்த இடத்துல பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறாங்க. அதுல ஒருத்தரோட இமேஜ் பார்க்க ஹீரோ மாதிரியே இருக்கு. இவங்க பதறி போயிடுறாங்க. அதே இடத்துல எங்க ஹீரோட அம்மாவும் லிப்ஸ்டிக் போட்டுட்டே இருக்கும்போது கால் வருது, என்ன அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டென்ட் பண்ணி மிரண்டு போயிடுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. என் பையனுக்கு என்னாச்சு, என்னடா என் பையனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பதறிட்டு இருக்காங்க. அவங்க நெய்பரும் கூட இருக்காங்க, பதறாத, உன் பையனுக்கு ஒன்னும் ஆயிருக்காது அப்படின்றத சொல்றாங்க. இப்ப ஹீரோட அப்பா வராரு. ஹீரோ அப்பா அம்மா 2 பேர் டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சிருப்பாங்க. இப்ப அவங்க பையனுக்கு ஏதோ ஆனது தெரிஞ்சா அவரும் அங்க வராரு. என் பையன் என்னடா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயும் ஒரு ரவுடிசம் மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இடங்க என்னமே வாய மூடுறீங்களா, அது ஹாஸ்பிட்டல், டீசென்ட்டா இருங்க அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த விபத்துல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சோ அந்த ஹாஸ்பிட்டலே ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கும். இப்ப டாக்டரும் ஹீரோட அப்பா
அப்பா அம்மா நீங்க தானே, உங்ககிட்ட பேசணும் வாங்கன்னு சொல்லிட்டு அவரோட கேபின் கூட்டிட்டு போறாரு. உங்க பையனுக்கு ஒண்ணும் இல்ல, அவங்க உயிரோட தான் இருக்கா அப்படின்ற போது 2 பேருக்கும் ஓரளவு நிம்மதியா இருக்கும். ஆனா முக்கியமான விஷயம், உங்க பையனோட தொடைக்கு கீழே எலும்புகள் உடைஞ்சு டிஷ்யூ எல்லாம் கிழிஞ்சிருச்சு. அதனால உங்க பையனோட காலை திரும்பியும் செயல்படுத்த முடியாது, இதுக்கு சர்ஜரியும் எதுவுமே இல்ல அப்படின்ற போது அவங்க 2 பேரும் மிரண்டு போயிடுறாங்க. அதே இடத்துல ஹீரோனி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க எல்லா இடத்தையும் தேடி பாக்குறாங்க, யாருக்கும் அது எதுவுமே தெரியல. இவங்க எல்லா ரூம்லயும் ஓபன் பண்ணி பாத்துட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோ எங்க இருக்கான்ற விஷயத்த பாத்துறாங்க. அவர் அங்க ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ரூம்ல இருக்கிறத பார்த்து அவங்க இந்த மாதிரி நர்வஸ் ஆயிருவாங்க. வாஷ்ரூம் போயிட்டு கதறி கதறி அழுக ஆரம்பிப்பாங்க. இவ பேரண்ட்ஸ் அவங்க பையனோட ரூமுக்கு கூட்டிட்டு போவாங்க. அவர் காலையில அந்த விஷயத்த பார்த்து அவங்க அம்மா எதுவுமே சொல்ல முடியாம அப்படியே திக்கிச்சு போய் நிற்பாங்க. இதை பார்த்து அவங்க கணவரும் நேரத்துல எனக்கு சரக்கடிக்கணும்னு தோணுது, உனக்கும் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க. இப்ப நியூஸ் எல்லாத்தையும் அந்த இடத்துல பயங்கரமான விபத்து ஆனனால எல்லாரையும் ப்ராப்பரா செக் பண்ணி தான் உள்ள விடுறாங்க. நிறைய பேருக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ்ல பரபரப்பா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பாம்பை வெடிச்சவன் யாருன்னு தெரியல, அவனையும் நாங்க தேடிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இங்க ஹீரோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பதட்டத்துல இருப்பாங்க. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். என் பையனை பண்ண மட்டும் கையில கிடைச்சா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசிட்டு இருப்பாரு. என் பையனை காலு போயிடுச்சு, இப்ப அவன் என்ன பண்ணுவான், அவன் கெரியர் எப்படி போகும் சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வருத்தப்பட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல ஹீரோட மேனேஜர் உள்ள வருவாங்க. உங்ககிட்ட நான் பேசணும் போது, யார் நீங்க, என் பையனோட ஃப்ரெண்டா நீங்க போது, இல்ல நான் உங்க கம்பெனில ஒர்க் பண்ற மேனேஜர், உங்க பையன் கிட்ட சில பொருட்களை நான் கொடுக்கணும் போது என் பையனுக்கு தான் காலு போயிடுச்சு, என்ன வேலையில இருந்து அவனை தூக்கிட்டேன்னு சொல்ல போறீங்களா? உங்க பையனை நான் ஏங்க வேலையில இருந்து தூக்க போறேன், அது விஷயம் கிடையாது. உங்க பையன் ஒரு இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணிருக்கா, அதை பத்தின டீட்டெயிலும் உங்ககிட்ட சொல்லதான் நான் வந்தேன். ஏன்னா இந்த இன்சூரன்ஸ்னால உங்க பையனோட ஹாஸ்பிட்டல் செலவுலாம் கொஞ்சம் கம்மியாகும்ல அப்படின்னும் போது அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நல்லவேளை என் பையன் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிருக்கா. இப்ப நைட் அவங்க அம்மா உங்க பையன் கூட இருக்கிறதுக்காக போறாங்க. அங்க ஹீரோனியும் நிக்கிறாங்க. ஆனா ஹீரோனி அவங்க அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல, இங்க வரவே வராதுன்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே நிக்க வச்சு கதவை சாத்திட்டு ஹீரோக்காவே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் ஆயிரும், ஹீரோ அன்கான்சியஸா தான் இருப்பான். இப்ப அவங்க அம்மா வாஷ்ரூம் போறதுக்காக அவங்க ஃப்ரெண்டையும் நிக்க வச்சுட்டு போவாங்க. அம்மா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பா. இப்ப பார்த்தா ஹீரோ அசைவாரு. மச்சான் உனக்கு ஓகே வாடா அப்படின்னும் போது அவரும் உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும், உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்ன்றத கை அசைச்சுக்கிட்டே இருப்பாரு. மச்சான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், உன்னோட இடுப்பு கீழே இப்போ காலே இல்ல, நடக்க முடியாது அப்படின்றத பட்டுன்னு போட்டு சொல்லிடுவாரு. ஆனா ஹீரோ அதுக்கு பயந்துட்டு அழுகலாம் மாட்டாரு. எனக்கு எழுதணும் பேப்பர் கூட அப்படின்றத சொல்லுவார். பேப்பரா, சரி ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் பென் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. முதல்ல ஹீரோனோட பேரை எழுதிட்டு அவளுக்கு என்ன ஆச்சுன்றத கேட்பார். அவளுக்கு ஒண்ணு இல்ல, அவ நல்லாதான் இருக்கா, இதுவா இப்போ உனக்கு முக்கியம் அப்படின்னும் போது அடுத்தது அவரு ஒரு விஷயத்த எழுதுவாரு. அந்த பேப்பரை பார்த்த ஒரு ஃப்ரெண்டு அதிர்ச்சி ஆயிடுவாரு. அம்மா ஆன்டி இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓட ஆரம்பிப்பார். அப்படி அவர் என்ன விஷயத்த எழுதினார்னா, பாம்பு வச்சவனோட முகம் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் அடையாளம் காமிப்பேன்றது ஹீரோ சொல்லியிருப்பாரு. இப்ப ஹீரோட அம்மா அவங்க ஃபேமிலியில இருக்காங்க எல்லாருமே வந்துருவாங்க. ஹீரோ கிட்ட நீ கவலைப்படாத, FBI வந்துருவாங்க, அவங்க கிட்ட அடையாளத்தை சொன்ன அவங்க பிடிச்சிருவாங்க, நீ ஓகே தானா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே தாமா அப்படின்றத சொல்றாங்க. இப்ப டாக்டர்ஸும் அங்க இருக்க நர்ஸும் அவங்க வாயில இருக்க ஆக்சிஜனும் சில பொருட்கள் எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோனி பக்கத்துல இருப்பாங்க. ஹீரோனி கிட்ட ஹீரோவும் ஹாய், இப்ப நீங்க கால உட்காந்துட்டு இருக்கேன் போது ஹீரோனி என்ன மன்னிச்சிட அப்படின்வாங்க. சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிப்பாரு. ஆனா அவர் ஆக்சிஜன் இருக்கனால அவரால் ஒழுங்கா பேச முடியாது. நர்ஸும் அவனை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுமா அப்படின்னு, சரி நான் அவங்க கிட்ட அப்புறமே பேசுன்னு சொல்லிட்டு ஹீரோனி அங்க வந்து போயிடுவாங்க. போலீஸ் எல்லாம் வருவாங்க. ஹீரோ கிட்ட அவர் முகம் எப்படி இருந்துச்சு, அவர்கிட்ட என்ன பொருள் இருந்துச்சுன்னு எல்லாத்தையும் கேட்கும் போது ஹீரோக்கு ஞாபகம் இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில நியூஸ்ல ஹீரோ சொன்ன அந்த விக்டமோட முகத்தை வச்சு நான் ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா அவன் சூசைட் பண்ணி இறந்துட்டான். இந்த பாம்புக்கு நிறைய டீம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ ரெண்டாவது சஸ்பெக்ட் பண்ண ஆட்களை நாங்க தேடிட்டு இருக்கோம் போது இந்த நியூஸை கேட்டு அவங்க ஃபேமிலி இருக்கவங்க எல்லாமே சந்தோஷப்படுவாங்க. இந்த பாம்பு வச்சதுக்கு எவனும் காணுமோ அவன் எல்லாமே செத்து போனடா அப்படின்றது ஹீரோ அப்பா சொல்லி கோவப்பட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோட வீட்டுல யாருமே ஹீரோனி அக்செப்ட் பண்ணல. சோ அவங்க ரொம்ப டிப்ரெஷனா இருப்பாங்க. அதனால அவங்க வெளியே கொண்டு வர வெயிட் பண்ணும்போது அங்க மேனேஜர் என்னாச்சு, நீ ஓகே தானமான் போது இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. ஹீரோக்கும் எனக்கும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் பிரேக்கப் ஆச்சு. ஆனா அப்பப்ப நாங்க பிரேக்கப் பண்ணிப்போ அதுக்கு கம்பைன் ஆயிருவோம். அதிகமா சண்டை வரதுக்கான காரணம் என்னன்னா, ஹீரோ ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாரு, ஆனா அது ஒழுங்காவே காப்பாற்ற மாட்டாரு. அப்படிதான் ஒரு நாள் நீ மேரத்தான்ல போகும்போது உன்னை நான் சந்திக்காக வரேன்னாரு. இந்த வாட்டியே ஒரு வரமாட்டாரு தான் நான் நினைச்சேன், ஆனா அவர் வந்துட்டாரு. அவர் வந்தனால தான் இவ்வளவு பெரிய இழப்பு நடந்துச்சு, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோனே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப அடுத்த நாள் காலைல ஹீரோக்கு போட்டிருந்த அந்த ஸ்ட்ரிச்சஸ் எல்லாமே ஓபன் பண்ணுவாங்க. பெயின் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணுவாங்க. ஹீரோ நீங்க பாக்குறீங்களான்னு போது ஹீரோ இல்லைன்னு
அதை பார்க்க மாட்டேன் அப்படின்றத சொல்லுவார். ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும், அந்த வழியெல்லாம் தாங்கிப்பாரு. இப்போ நைட்டு ஹீரோனே கூடயே இருப்பாங்க தூங்காம. நீ ஏன் தூங்கவே இல்லையான்னு ஹீரோ கேட்பாரு. இல்ல நான் கூட இருக்கேன், உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படலாம், அதான் நான் இருக்கேன் போது, நீ பாத்தியா நான் உனக்கு பண்ண அந்த பேப்பர் ஒர்க்லாம் 3D டிசைன்ல நான் பேர்லாம் எழுதினேன், அந்த இடத்துல நீ ஓடும் போது உன்னை பார்க்க வெயிட் பண்ணேன் போது இது கேட்ட ஹீரோனே கதறி கதறி அழுகுவாங்க. ஐம் சாரி, என்னதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னும் போது இல்ல நீ மன்னிப்பு கேட்க தேவையில்ல, இது உன்னால ஒன்னும் நடக்கல, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்த பிறகு நான் உன்னை பாத்துக்கிறேன் போது ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லுவாரு. நடந்த இந்த விஷயத்துக்கு நீதான் காரணம்னு சொல்லிட்டு கடனாலேயே கூட இருக்க தேவையில்ல அப்படின்றத ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோனே ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் ஆகணும். ஹீரோ டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது பிரஸ் மீடியாக்காரங்க எக்கச்சக்கமாங்க இருப்பாங்க. ஏன்னா வாமிச்சம் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணது ஹீரோ. அதுவும் இந்த சிச்சுவேஷன்லாம் அவர் பண்ணிருக்காரு, அவர் ரொம்ப தைரியசாலின்னு சொல்லிட்டு நியூஸ் மீடியா எல்லாத்தையும் ஹீரோ ரொம்ப பாப்புலரா ஹீரோ மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா ஹீரோக்கு இது கொஞ்சம் சங்கடமா இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ள அவரு காலை இழந்துட்டேன்னு வழியில இருக்கும் போது மக்கள் எல்லாமே அவர் ஹீரோ சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லி பாராட்டுறது ஒரு விதத்துல அவருக்கு பிடிக்காது. எல்லாரும் விட்டு ஒதுங்கி போனான்னு சொல்லி சங்கடப்படுவார். இது ஹீரோனை தெரிஞ்சுட்டு அவரை யார்கிட்டயும் பேச விடாம கார்ல ஏத்திடுவாங்க. கார்ல ட்ரைவ் பண்ணிட்டே போகும்போது அங்க அந்த பேனர், அங்க அந்த பில்டிங்ஸ் எல்லாத்துலயும் ஹீரோவை என்கரேஜ் பண்ண மாதிரி நிறைய ஆட்கள், நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஹீரோ சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ காரை விட்டு அவர் இறங்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி காரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி அவரோட ரூமுக்கு போனோம். கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். சில பேர் அவருக்கு ஹெல்ப் பண்ணும் போது அவருக்கே பிடிக்காது, ஆனாலும் இதை பழகிக்கணும்னு சொல்லிட்டு ரூம் உள்ள போனா ஹீரோக்கு நிறைய ஆட்கள் நிறைய போஸ்டர், கிஃப்ட், ஃபிளவர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா பாத்தியடா உன் மேல எவ்வளவு பேர் அன்பா அக்கறையா இருக்காங்க, இந்த ஊரே உன ஹீரோ மாதிரி ட்ரீட் பண்றாங்க, எனக்கு என் புள்ளிய நினைச்ச பெருமையா இருக்கு அப்படின்றத அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்படி பேசிட்டு எல்லாம் ஓகே ஒரு பார்ட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோக்கு குளிக்கணும், வாஷ்ரூம் போகணும், எப்படி ஆக்கிட கேக்குதுன்னு கொஞ்சம் சங்கடமா இருப்பாரு. ஹீரோனி பக்கத்துல இருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் வாஷ்ரூம் கூட்டிட்டு போறியாடும் போது அவங்க கூட்டிட்டு போவாங்க. அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாத்ரூம் உட்காருவா. சரி நீ போ நான் பாத்துக்கிறேன்னு வாங்க. ஆனா ஹீரோனி நான் போனா உன்னால இருக்க முடியுமா அப்படின்றத கேட்பாங்க. இப்போ ஹெல்ப் தான் நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிப்பாரு. அவர் அழுகிற சத்தம் வெளியே யாருக்கும் தெரியாது. அவங்க பார்ட்டியில என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோ தூங்கிட்டு இருப்பாரு. டைம் ஆயிடுச்சு நீ எழுந்துக்கும் போறா கால் இருக்கிற ஞாபகத்துல இறங்குவாரு. டக்குன்னு கீழே விழுந்து மூக்குல ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அவங்க அம்மா என்ன ஆச்சுட்டு அவனுக்கு ஓகே வேணும் போது நான் ஓகே தான்மான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இப்படியே எழுந்து உட்காருவாரு. இப்ப வெளியே பாப்பாரு பசங்க ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருக்கும் போது இவருக்குள்ள கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். இப்ப அடுத்த நாள் காலையில கவர்மெண்ட் இது மாதிரி ஆக்சிடென்ட் கால் போயிடுச்சு, உங்களுக்கான ஃபேக்கான ஒரு காலை நாங்களே ரெடி பண்ணி கொடுக்குறோம், உங்களுக்கான ட்ரைனிங்கும் நாங்க பண்ணி தரோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா ஹீரோ கூட்டிட்டு போவாங்க. அந்த இடத்துல நிறைய பிரஸ் மீடியா ஆட்கள் இருப்பாங்க. தினமும் நீங்க வரணும், ட்ரைனிங் எடுத்துக்கணும், உங்களுக்கான ஃபேக் கால் கூடி சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்றத சொல்லுவாங்க. இங்க நடக்கிற எல்லா விஷயம் நியூஸ்ல தெரியும். நியூஸ்ல ஹீரோனி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க அம்மாவும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா, நீ ரொம்ப தைரியசாலி, ஸ்ட்ராங்கு, கவலைப்படாத, திரும்ப கால் கிடைச்சிடும், வாழ்க்கையை திரும்ப நார்மலா லீட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில ஃபேக் கால் ரெடி பண்றதுக்காக ஹீரோ கூட்டிட்டு போவாங்க. அவங்க கிட்ட பேசி அவரோட கால்ல இருக்கிற மத்த பாகங்களோட சைஸ் இன்ச் எவ்வளவு வைக்கணும்ன்றத எல்லாத்தையும் மெஷர் பண்ணி வச்சிருவாங்க. அப்படி கொஞ்ச நாட்கள் போயிட்டே இருக்கும். ஹீரோக்கு ரொம்ப லோன்லியாவும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்ச நாள் வரைக்கும் ஹீரோவை கவனிப்பாங்க. அதுக்கடுத்து எல்லாம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒரு மேட்ச் வரப்போது அந்த மேட்ச்ல ஸ்பெஷல் கெஸ்டா ஹீரோவை கூப்பிடணும், அவர் தான் நம்ம நாட்டோட கொடியை காட்டணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஹீரோட அம்மாவும் என் பையன் கண்டிப்பா வருவான்னு சொல்லி வாக்கு கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்துல ஹீரோக்கு சுத்தமா உடன்பாடு இருக்காது. ஏன்னா அவர் இன்னுமே பப்ளிக்கா வர கொஞ்சம் சங்கடப்படுவாரு. அதே மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்ல ஹீரோ ரொம்ப தனிமையா இருக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு இருப்பாரு. வாஷ்ரூம் போகும்போது சப்போர்ட் கால் இல்லாம கீழே விழுந்துருவாரு. அடுத்த நாள் காலை ஹீரோனை கால் பண்ணுவாரு. எனக்கு இங்க தனிமையா இருக்கிற மாதிரி இருக்கு, சப்போர்ட் கால் இல்லாத மாதிரி இருக்கு, நாங்க இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், சோ அந்த மேட்ச்ல நான் கொடியை காமிக்கணும், அந்த இடத்துக்கு நான் போக தயார் இல்ல, நீ என் கூட கம்பெனிக்கு வந்தனா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன், நான் வற்புறுத்தல, உனக்கு வரணும் தோணுச்சுன்னா என் கூட வாங்கினா எனக்கு உன்னோட ஹெல்ப் ரொம்ப தேவைப்படுது அப்படின்றத ஹீரோ சொல்லுவார். இதனால ஹீரோனி உங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஹீரோக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வருவாங்க. இப்ப எல்லாமே மேட்சுக்கு ரெடி ஆவாங்க. ஹீரோவை நீங்க தயாரா நீங்க போவீங்களா அப்படின்னும் போது ஓகே நான் போறேன் அப்படின்றத சொல்லுவார். ஒண்ணும் இல்ல, ஒரு கொடி இருக்கும், நீங்க ஸ்ட்ரெயிட்டா நேரா போய் அந்த கொடியை ஆட்டிட்டு நீங்க திரும்ப ரிட்டர்ன் வந்துருவீங்க, அவ்வளவுதான் அப்படின்றத சொல்லுவாங்க. ஹீரோனி ஓகே நான் அவரை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. ஹீரோ கொஞ்சம் நர்வஸா இருக்கும். பயப்படாதீங்க, சிம்பிள் தான், பண்ணிடலாம் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்ட்ல மூவ் பண்ணிட்டே போவாரு. கை நடுவாங்க. கொடி அப்படியே ஆட்டிட்டே போகும்போது இப்போ அவருக்கு பாஸ்டில் நடந்த விஷயங்கள் வரும். ஆக்சிடென்ட் அப்போ அவரோட கால் உடஞ்சது, அவர் எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாரு, எந்த அளவுக்கு பயம் அவருக்குள்ள வந்ததுன்னு தெரியும். மக்கள் எல்லோரோட
பேரை கூப்பிட்டு ஸ்டியரை பண்ண அவருக்கு பதட்டம் அதிகமாயிரும். இந்த விஷயத்த ஹீரோனி நோட் பண்ணிடுறாங்க. காம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப லிஃப்ட்ல போகும்போது ஹீரோனி நீ ஓகேதானான்னு வருவாங்க. ஹீரோ கத்த ஆரம்பிச்சிருவாரு, இங்க வந்து போ, என் மூஞ்சில முழிக்காத, உன்னை யார் இங்க கூப்பிட்டா அப்படின்றத ஹீரோ சொல்லுவாரு. ஆனா ஹீரோனி கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ கிட்ட வருவாங்க. ஒன்னும் இல்ல, தெரியாயிரும், நான் கூடயே இருப்பேன் அப்படின்ற வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க. அது ஹீரோக்கு மன ஆறுதலா இருக்கும். அப்படின்னு ஹீரோ ஹீரோனே கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. இந்த விஷயம் ஹீரோட அம்மாக்கு பிடிக்காது. அவங்க கூட நீ ரிலேஷன்ஷிப்ல இருக்க இன்னுமா அப்படின்றத கேட்பாங்க. அப்படியே ரெண்டு பேரும் நல்லா பேசிப்பாங்க, வெளியெல்லாம் போவாங்க. ஹீரோயின் ஹீரோக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அப்ப ஹீரோ சொல்றது, கவலைப்படாத, நான் இப்ப ட்ரைனிங் போறேன், என்னோட கால் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் நார்மல் லைஃப்ல லீட் பண்ணலாம். நியூஸ்ல உண்மையா பாம்பு வச்சவனா போலீஸ் புடிச்சிட்டாங்க அப்படின்ற தகவலும் வருது. இப்ப அடுத்த நாட்கள ஒரு பார்ட்டி இருக்கும். அவங்க அம்மா தான் எல்லாரும் இன்வைட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த டைம் எல்லாருமே வருவாங்க. ஹீரோனி அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, ஹீரோனி நீ வேலைக்கு போறியாமான்னு போது, இல்ல நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் போது, என்னது வேலையை விட்டுட்டியா, இல்ல நான் வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இப்போதைக்கு ஹீரோ கூட ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ரெண்டு பேரா, ஆமா உங்களுக்கு தெரியாதா, நானும் ஹீரோ இப்போ லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோமே, தனியா வீட்டை பார்த்திருக்கோம் போது இதை கேட்ட அவங்க அம்மா ஷாக் ஆயிடுவாங்க. என் பையன் என்கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை சொல்லலையே, ஏண்டா என்கிட்ட சொல்ல மாட்டியான்னு போது, அம்மா இதை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லலாம்னு நினைச்சேன், இவ்வளவு லேட்டா வாட சொல்லுவேன், நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தரேன், ஒரு ஃபேமஸான நாவலிஸ்ட் நாளைக்கு உன்னை இன்டர்வியூ எடுக்க வராங்கன்னும் போது ஹீரோ ஷாக் ஆயிடுவாரு. என்கிட்ட ஏமா நீ சொல்லவே இல்லை, எனக்கு இன்டர்வியூ எல்லாம் அட்டென்ட் பண்ண விருப்பமே இல்லைன்னு போது, அவங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாடா, உன்னை இன்டர்வியூ எடுத்தாங்கன்னா நீ உலகத்திலே மிகப்பெரிய ஃபேமஸான பர்சனா ஆயிருவேன். இதை ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்காது. அவர்தான் பிடிக்காதுன்றாங்களே, ஏன் அவரை வற்புறுத்துறீங்கன்னும் போது, யாரு நீ, என் பையனுக்கும் எனக்கும் நடுவில் நீ எதுக்கு ஆர்குமெண்ட் பண்ற, வீட்டை விட்டு வெளியே போடின்றத சொல்லிடுவாங்க. இந்த சண்டை ஒரு பெரிய லெவல் ஆயிரும். அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ஹீரோ கூட்டிட்டு வருவாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, அம்மா இப்படிதான் கொஞ்சம் சோகமா இருப்பாங்க, சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி நைட்டு தூங்கிடுவாங்க. ஆனா அவங்க அம்மா பயங்கரமா புடிச்சிட்டு வந்து ஹீரோட பெட்ரூம் கதவை தட்டிட்டு, என் பையனை விட்டு நீ போடி, என் பையன் எப்படி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொசசிவா பேசுவாங்க. அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா போதையில குடிச்சிட்டு வளராதம்மா, அப்பவும் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்ல குடிச்சிட்டே இருக்கும்போது அங்க ஒரு 2 பர்சன் வந்து ஹீரோ பார்த்து, நான் உங்க மிகப்பெரிய ஃபேன், உங்க கூட போட்டோ எடுத்துக்கணும் போது, காலையில தான் என் கூட போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டோ எடுத்துட்டு அவங்க அனுப்பிடுவாரு. ஹீரோ வெளியே சிரிச்சுட்டே இருப்பேன், ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப வேதனையை அடக்கி வச்சுட்டு இருப்பாரு. அப்படியே பேசிட்டே போகும்போது இப்ப அவங்க ஃப்ரெண்டு கூட ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கும்போது, தள்ளுறா மச்சான் இன்னும் வேகமா தள்ளுறான்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது ஸ்லிப்பையும் ஒரு ஃப்ரெண்டு மேலேயே விழுந்துருவாரு. கொஞ்சம் காமெடியா பேசிட்டே சரி வாங்க கார்ல போலான்னும் போது ஹீரோட ஃப்ரெண்ட் டிரைவ் பண்றேன்னு, நான் இன்னைக்கு டிரைவ் பண்றேன்றதை ஹீரோ சொல்லுவார். டேய் எப்படி அவனால ஓட்ட முடியும், வேணாம், ஏதாவது உனக்கு ஆயிடுச்சுன்னா உன் ஒய்ஃப் கிட்ட என்னால சமாளிக்க முடியாதமோ, ஒய்ஃப் இல்ல கேர்ள் ஃப்ரெண்டு தான் போது ஈஸியா சொல்லிடுற, அவ எந்த அளவுக்கு தெரியுமா என்கிட்ட பேசுவா, என்னால அவகிட்ட சண்டை போட முடியாது, நானே ஓட்டிட்டு வரேன் போது, டேய் நீ எனக்கு ஃப்ரெண்டா அவளுக்கு ஃப்ரெண்டா, நான் சொல்றது கேளு, நான் தான் இப்ப வண்டி ஓட்டுவேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் போது அவங்க ஃப்ரெண்டு கீழே இருக்கிற ஆக்சிலேட்டர் எல்லாம் பிரஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியே ஹீரோ வேகமா டிரைவ் பண்ணிட்டே போற, போட வச்சோம் இன்னும் பிரஸ் பண்றான், நான் வேகமா போகணும், முன்னாடி போற காருக்கே நான் டஃப் கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா ஓட்டிட்டு போகும்போதுதான் தெரியும் அந்த கார் போலீஸ் கார். மரியாதை காரன் எடுத்துங்க, கை தூக்குங்க அப்படின்றத போலீஸ் சொல்லுவாங்க. ஹீரோ பயந்து போயிருவாரு. ஆனா ஹீரோ பார்த்து அவரும், சார் நீங்களா, நான் உங்க மிகப்பெரிய ஃபேன், உங்க கூட நான் போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. அப்படியே கொஞ்சம் நாட்கள் போயிட்டே இருக்கும். ஹீரோ அதிகமா குடிக்க ஆரம்பிச்சிருவாரு, ஒழுங்கா டேப்லெட் எடுக்கிறதுல. இது ஹீரோனிக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். இப்ப அடுத்த நாள் அவருக்கு ரெடி பண்ண அந்த ஃபேக் காலை ஃபிக்ஸ் பண்றதுக்காக கூட்டிட்டு போவாங்க. ஆனா அங்க இருக்க லேடியும், நீங்க ப்ராப்பரா ட்ரைனிங் வருது இல்ல சார், நீங்க ட்ரைனிங் கண்டினியூ பண்ணாதான் உங்களால பேலன்ஸ் பண்ண முடியும் இந்த காலை வச்சுட்டு அப்படின்னும் போது, ட்ரைனிங்லாம் பக்கா பண்ணிட்டு அந்த காலை ஃபிக்ஸ் பண்ணுவாரு. ஹீரோ கொஞ்ச நேரம் நிப்பாரு. அதை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா அவரால் பேலன்ஸ் பண்ண முடியல சொல்லி கீழே உட்காந்துருவாரு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா ஹீரோ ஓரளவு செட் ஆயிருவாரு. இப்போ வீட்டுக்கு போனான்னு சொல்லிட்டு காலை ஹீரோனி எல்லா திங்ஸும் வச்சு பேக் பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு சண்டையில ஹீரோ அம்மா ஹீரோனிக்கும் பயங்கரமா சண்டை வந்துடும். அப்படியா உங்க பையன் உங்க அளவு நான் தான் நல்லா பாத்துக்கிட்டு இருக்கேன் போது, என்னடி என் பையனை நீ பாத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடும் போது ஹீரோ 2 பேரும் வாங்கி போடுறீங்களா, ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை பார்த்து நீங்க வேற புதுசா கிளப்பி விடாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க உங்க பையனை லட்சணமா பாத்துக்கிறீங்களா, அன்னைக்கு ஒரு நாள் வாமிட் எடுத்து டேப்லெட் விழுந்து கிடந்தாரு, அவரை நான் தான் கிளீன் பண்ணணும் போது இது கேட்ட ஹீரோக்கு சங்கடம் ஆயிரும். இதெல்லாம் சொல்லி காமிக்கிறேன் போது வேற அவங்க அம்மா அப்படி பேசுறாங்க என்ன பார்த்து, நான் உங்களை நல்லா பாத்துக்கலையா அப்படின்றத சொல்லுவாங்க. அப்படி சண்டை மாறி மாறி போய் சரி உங்க பையன் நீங்களே பாத்துக்கோங்க சொல்லி கீ எடுத்துட்டு ஹீரோனி அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. இப்ப ஹீரோனி பயங்கரமா ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. ஏன்னா ஹீரோக்காக அவங்க நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அது அவங்க ஃபேமிலி யாருக்குமே தெரியாது. இப்ப ஹீரோயின் அங்க இருக்கிற ஷாப்புக்கு போவாங்க, சில திங்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அதான் ஹீரோனி பாப்பாங்க, அவங்க பிரெக்னெண்டா இருப்பாங்க. இந்த விஷயத்த அவங்க அக்காட்ட சொல்லுவாங்க. அக்காவும் விளையாட நீ எவ்வளவு நாள் ஆகுது, 4 வாரம், இப்போ அபார்ட்டும் பண்ண முடியாது, நீ என்னதான் பண்ண போறேன்னு ஹீரோனுக்கு என்ன பண்றதே தெரியாது. சரி இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் சொல்லல, நாளைக்கு தான் நான் சொல்ல போறேன் அப்படின்றத சொல்லுவாங்க. அதே இடத்துல எங்க ஹீரோ
ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்ல குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருந்து ஒருத்தரும் கிட்ட பார்ல ஈராக்ல எவ்வளவு பேர் தெரியுமா பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் தான் கால போகுது, அப்படி என்னன்னா நீ ஸ்பெஷல், எல்லா இடத்துலயும் முன்ன பத்தி தான் போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசுவார். இது ஹீரோக்கு பிடிக்காது. நானும் என்னை பார்த்து பதவப்பட சொல்லல, இல்ல என்ன பாராட்ட சொல்லல, நீ எதுக்கு என் பிரச்சனைக்கு வரேன்னு சொல்லிட்டு வாக்குவாதம் அதிகமா போன பிறகு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்கள அடிச்சிருவாங்க. அதே நேரத்துல இங்க ஹீரோ மீட் பண்றதுக்காக ஒரு ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ வரவே மாட்டாரு, கடுப்பாயிருவாங்க. இப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன பிறகு ஹீரோ வந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. நான் உனக்காக அந்த ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு எந்த ஒரு பதிலும் நீ சொல்லாம இவ்வளவு நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் போது என்ன மன்னிச்சிரு, நான் உனக்கு கால் பண்ணு தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட பேசுவாரு. உங்ககிட்ட எந்த பதிலும் எனக்கு தேவை, இது பிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அவங்க பிரெக்னன்ட்கான டெஸ்டும் சில ப்ரூஃபும் இருக்கும். கண்டிப்பா வாய்ப்பே இல்லைன்னு போது ஆமா நான் பிரெக்னன்டா இருக்கேன், உன்னோட குழந்தைதான் இது அப்படின்னு சொல்லும் போது என்ன விளையாடுறியா நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்க வேண்டியதானே போது என்ன நீ விளையாடுறியா, இப்ப வந்து சொல்ற எனக்கு தெரியாது, இந்த குழந்தைய நான் அபார்ட் பண்ண மாட்டேன், எனக்கு இந்த குழந்தை வேணும்னு வாங்க. பைத்திய மாரி வளராத, என்னாலலாம் ஒரு குழந்தைக்கு அப்பாவெல்லாம் இருக்க முடியாது. என்ன பாரு, இந்த நிலைமையில நான் என் குழந்தை ஓடும் போது அவன் பின்னாடி ஓடி போய் பிடிக்க முடியுமா, என்னையே என்னால பாத்துக்க முடியல, நான் எப்படி ஒரு குழந்தைக்கு அப்பாவா இருப்பேன், கண்டிப்பா என்னால அந்த குழந்தைய பாத்துக்க முடியாதுன்றது ஹீரோ பட்டுன்னு சொல்லிடுவாரு. இது ஹீரோனுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். உனக்காக என் அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்தேன், என் வேலையை விட்டுட்டு வந்தேன், இப்போ இந்த குழந்தையும் என்னால விட முடியாது, இந்த குழந்தைய நான் வளர்க்கதான் போறேன், நீ தான் அந்த குழந்தைய பாத்துக்கணும், மாயமுறியா, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான், அன்னைக்கு மட்டும் உன்னை பார்க்க நான் வரலன்னா என் கால் போயிருக்காது, எல்லாத்துக்கான நீதாண்டின்ற மாதிரி ஹீரோ கோபத்துல வார்த்தையை விட்டுருவாரு. இது அவங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். அப்படியா சரி நீயே இப்ப பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காரை லாக் பண்ணிட்டு ஹீரோனே அப்படியே போயிருப்பாங்க. ஹீரோவால எழுந்து வர முடியாது, என்னை விட்டு போகாதுன்னு சொல்லி கத்துவாரு. ஆனா அவங்க ஒண்ணுமே சொல்லாம ரூம்குள்ள போய் அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருவாங்க. ஹீரோவும் கதவை தட்டுவாரு. அவர் அங்க இருந்து நகர்ந்து வரும்போது அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோவை பார்ப்பாங்க. இன்னும் இப்படி பாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கதவை தட்டி வெளியே வா, நான் கிட்ட பேசுறேன், அப்படி விட்டுட்டு போகாதுன்னு சொல்லி கத்தி கத்தி கதறுவாரு. அப்படி ஒரு கத்தும் போது அவரோட பிளாஷ்பேக்ல நடந்த ஒரு விஷயம் தெரியும். ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கால் போனது சொன்ன பிறகு அவர் ஏன் பயப்பில்லை, ஏன் அழுகலைன்னா அவருக்கு ஆல்ரெடி அந்த இடத்துலயே தெரியும் தன்னோட கால் போயிடுச்சுன்றது. அந்த பாம்பு அடிச்ச அந்த நிமிஷத்துல ஹீரோட கால்ல இருக்கிற பாதி சதைகள் போயிருக்கும், எலும்பை மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயத்த ஹீரோவே பார்த்திருப்பாரு. தான் கால் போன விஷயம் தெரிஞ்சோ அவரு நிறைய பேரை கூப்பிட்டு கத்தி ஹெல்ப் பண்ணுங்க, இங்க இருக்கிறவங்களுக்கு உதவி தேவைன்னு சொல்லி அவருக்கு ஹெல்ப் பண்ண வந்தவங்களையும் அங்க போங்க அவங்களுக்கு உதவி தேவைன்றத சொல்லியிருப்பாரு. இப்போ ஹீரோவை சந்திக்கணும்னு சொல்லி ஒருத்தர் ரொம்ப நாளா ஹீரோ கிட்ட பேச நினைப்பாரு. ஆனா ஹீரோ அதை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அவர் சந்திக்கணும்னு சொல்லிட்டு கெஃபேக்கு போறாரு. வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த ஆள் வராரு. இவர் யாருன்னா ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லாம அவர் கஷ்டப்படும் போது இவர் தான் வந்து ஹீரோ உடனே ஆம்புலன்ஸ் ஏற்றிருப்பாரு. ஸோ அவர் தான் ஹீரோ சந்திக்கணும்னு நினைப்பாரு. ஆனா அவரை பார்த்தோன்னா பழைய விஷயங்கள்லாம் ஹீரோக்கு ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு இல்லைன்னு அவரை மீட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அவர்கிட்ட ஹீரோவும் ஹாய் அப்படின்னு பேசும்போது ஆமா நீங்க எதுக்கு அந்த ஸ்பாட்ல இருந்தீங்கன்னும் போது என்னோட பையனுக்கு வந்து இது மாதிரி ரன்னிங்னா ரொம்ப பிடிக்கும், ஸோ அவனுக்காக நான் வந்தேன்னும் போது உங்களுக்கு எத்தனை பசங்க, 2 பேர், உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்கன்னும் போது ஹீரோ இல்ல அப்படின்றத சொல்லிடுவார். ஓகே உங்க பையன் வின் பண்ணானா அப்படின்னும் போது இல்ல என் பையன் இறந்துட்டாங்க அப்படின்றத சொல்லுவார். என்ன ஆச்சு, மாஃபியா கும்பல் என்னோட ஒரு பையனை கிட்னாப் பண்ணி வச்சாங்க, ஸோ அங்க நான் அவனை காப்பாற்ற போகும்போது அவங்க என்னையும் பிடிச்சு வச்சுட்டாங்க, அந்த இடத்துல என்னாலே நகர்ந்து போக முடியல, அப்ப அவன் இறந்து போயிட்டான், அவன் இறந்த பிறகு அப்போ உங்க 2வது பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னும் போது அவன் இறந்துட்டான், அண்ணன் இறந்தனால அவனால டிப்ரெஷனை தாங்க முடியல, அவனை ரொம்ப மிஸ் பண்ணான், கடைசியில் அவனும் சூசைட் பண்ணி இறந்துட்டான், இப்ப என் 2 குழந்தைங்களும் என் கூட இல்ல, ரொம்ப வருத்தமா இருக்கு, என்னால என் பையனை காப்பாற்ற முடியலன்ற சங்கடம் எனக்குள்ள இருக்கு, என் குழந்தைங்க போன பிறகு இது மாதிரி என் நிலைமையில இருக்கிறவங்களுக்கு அவங்க கிட்ட இருக்க அந்த டிப்ரெஷன் போறதுக்காக நிறைய கவுன்சிலிங் எல்லாம் நான் வைப்பேன். ஆனா உண்மை என்ன தெரியுமா, மத்தவங்களோட பிரச்சனையை சரி பண்ற என்னால என்னோட பிரச்சனையை சரி பண்ணவே முடியல, ஆனா அன்னைக்கு அந்த ரேஸ் அப்போ நான் வந்தேன், உங்களோட கஷ்டத்தை பார்த்தேன், உங்களை நான் காப்பாத்திட்டேன்றது நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, ஆனா உங்களை காப்பாத்தனால நீங்க எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தீங்க, அந்த மாற்றத்தினால எனக்குள்ள அந்த கில்ட்டி போயிடுச்சு, நான் ஒரு மனுஷனை காப்பாத்திட்டேன், நான் அந்த உலகத்தை வாழக்கூடிய தகுதியான ஆளுன்ற மாதிரி எனக்குள்ள தோணுச்சு, என் பையனை காப்பாற்ற முடியல ஆனா உங்களை காப்பாத்திட்டேன்ற அந்த சந்தோஷம் நிம்மதி எனக்குள்ள இருந்தது, அதனாலதான் உங்களை சந்திக்கணும், உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப உங்களை சந்திச்சுட்டேன்னு சொல்லும் போது இதை கேட்ட ஹீரோக்கு ஒரு மாதிரி புது உணர்வா இருக்கும். காலையில இருந்தாலே இந்த உலகத்தை ரொம்ப பெயின்ஃபுல்லான ஆள் நானு நினைச்சேன், ஆனா கால் இருந்து கை இருந்தும் மனத அளவுல ரொம்ப வலிமையற்றவர்கள் இந்த உலகத்துல இருக்காங்க, அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயத்தையும் சந்தோஷத்தை தேடுறாங்க, ஆனா எனக்கு கூட இருந்த ஒருத்தி என்னை விட்டு போயிட்டா, அவளுக்கான சந்தோஷம் நான் தானே, சோ எப்படியும் நான் அவ சொன்ன மாதிரி ஒரு குழந்தைக்கு நல்ல அப்பாவா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரு திரும்ப ட்ரைனிங்க்கு போவாரு, ப்ராப்பரா டேப்லெட்ஸ் எடுத்துப்பாரு, ஃபேக்கான காலை வச்சு நடக்க முயற்சி பண்ணுவார். அப்போ அவர் ஒரு காம்படிஷனுக்கு ஸ்பெஷல் கெஸ்டா போறேன்னு அக்செப்ட் பண்ணிப்பாரு, ஆனா அதுக்கு பால் ப்ராப்பரா தூக்கி போறோம், அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் எடுத்துப்பாரு. சோ அந்த இடத்துக்கு போறாங்க, பாலை கொடுத்துட்டு நீங்க நல்லா போடணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயத்த எல்லாமே ஹீரோனோட ஃபேமிலி எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க, எல்லாமே ரொம்ப சீரா பண்ணுவாங்க. யூசுவலா ஹீரோனோட அப்பாக்கு அவர் பிடிக்க
இருக்காது. ஆனா இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, நல்லா சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப கைத்தட்டி பாராட்டுவாங்க. இதெல்லாம் ஹீரோயினை பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் அந்த பாலை கரெக்டா தூக்கி போட்டுருவாரு. ஹீரோனே அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் பண்ணுவாரு. நீ ஒரு நல்ல அம்மாவா இருப்ப, ஏன்னா என்ன மாதிரி இருக்கிற ஒரு பெரிய குழந்தைய நீ பாத்துக்கிறேன்னா அந்த குழந்தைய கண்டிப்பா உன்னால பாத்துக்க முடியும். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை எனக்கு ஒய்ஃப் ஆகிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படணும். நீ என் கூட இருந்தானா என் லைஃப்ல இன்னுமே நான் அச்சீவ் பண்ண முடியும். தயவுசெய்து இந்த வாட்டி கூட வந்துட்டு நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன், குழந்தைய பாத்துக்கிறேன் அப்படின்றத அவர் சொல்லுவார். இப்போ அங்க இருக்கிற எல்லா கிரௌடுமே ஹீரோ சூப்பரா பாராட்டுவாங்க, சியர் பண்ணுவாங்க. அவங்க அக்கா கூட ஆனா ரொம்ப தைரியமான ஆள் தான், ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்ப ஹீரோ அந்த மேட்ச் முடிச்சுட்டு வெளியே வருவாரு. அப்படி வெளியே வரும்போது நிறைய பேர் ஹீரோ சூப்பரா பண்ணீங்கன்னு சொல்லி சீர பண்ணுவாங்க. ஆனா அவருக்குள்ள கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாரு. ஏன்னா எனக்கு தெரியாத நபர்கள் நம்ம கிட்ட பேசும்போது நிறைய நேரத்துல சங்கடமா இருக்கும். அப்படி போயிட்டே இருக்கும்போது இப்போ அங்க ஒருத்தர் வருவார். இவர் தான் ஆல்ரெடி பார்ல ஹீரோ கிட்ட சண்டை போட்டிருப்பாரு. அவரை என்ன மன்னிச்சிரு ப்ரோ, நான் அன்னைக்கு உங்ககிட்ட தப்பா பேசிட்டேன்னா என்னோட ஃப்ரெண்டோட நெய்பர் ஒருத்தர் ஈராக்ல இருக்கும்போது இறந்துட்டாரு இது மாதிரி ஒரு வார்ல. அப்ப நான் ரொம்ப கோவப்பட்டேன், ஏன் இப்படி மக்கள்லாம் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் உங்களை பார்த்த உடனே என் அங்கிள் நினைச்சு உங்க மேல நான் கோவப்பட்டு பேசினேன். ஆனா நீங்க ரொம்ப பாசிட்டிவா இருக்கீங்க, தைரியமா இருக்கீங்க போது கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிரும் சொல்லி ஹீரோ அவர்கிட்ட பாசிட்டிவா பேசுவாரு. அவரு மட்டும் இல்லாம அவங்க நிறைய பேர் ஹீரோ கிட்ட வந்து பேசுவாங்க, எனக்கு நீங்க ஒரு ரோல் மாடல், நீங்க ரொம்ப தைரியமா இருக்கீங்க, ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹீரோ கிட்ட பேசும்போது ஹீரோ கிட்ட இருந்து அந்த ஷை டைப் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா போயிடுது. அவர் எல்லாக்கிட்டையும் நார்மலா ஹாப்பியா பேசிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோட அம்மா ஹீரோ பார்த்து நான் உன்னை நல்லபடியா வளர்த்தேன், இவ்வளவு நாள் நான் உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தான் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன்ப்பான் போது நீ கவலைப்படாதமா, நீ எனக்கு பண்ணது எல்லாமே என்னோட நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரை அந்த காலை வச்சுட்டு நடந்து பக்கத்துல இருக்கிற கெஃபேக்கு போவாரு. அங்கதான் ஹீரோனி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோக்காக. ஹீரோ அப்படியே நடந்து போகும்போது அதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹீரோனி கிட்ட உட்காராரு, ஹீரோனியோட கையை பிடிச்சிட்டு ஐ லவ் யூன்றதை சொல்றாங்க. ஹீரோனி கண்ணில் அப்படியே ஆனந்த கண்ணீரே வருது. இப்போ இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட எண்டுல 2013 இந்த சம்பவம் நடந்தது. சோ ஹீரோவோட காலை இழந்துட்டாரு. 2014 ஹீரோவுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்தது. 2016 அவங்க மனைவி திரும்பவும் ரன்னிங் போனாங்க, ஃபைனல் வரைக்கும் போய் ரீச் பண்ணாங்க. அந்த இடத்துல ஹீரோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண இருந்தாரு அப்படின்னு சொல்லி இந்த அழகான மூமெண்டோட போட்டோஸை காமிச்சு அழகா முடிக்கிறாங்க. சபீஷ் மாத்திரை படம் வித்தியாசமானதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்கிறேன்.